அண்மை செய்தி. நாகலட்சுமி மீது பிரகாஷின் சகோதரருக்கு சந்தேகம் எழவே உடனடியாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் காசங்காடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்தார். தூக்கு போட்டு தனது கணவன் தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி நாகலட்சுமி கூறியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தென்னவன். வணக்கம் தென்னவன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா காவல் நிலைய சரகம் காசாங்காடு தெற்கு பிரிவை சேர்ந்த விஸ்வலிங்கம் என்பவரது மகன் பிரகாஷ் வயது 40 என்பவர் கடந்த 13/3/2025 வீட்டின் பின்புறம் உள்ள பூவரச மரத்தில் குடும்ப பிரச்சனையால் தூக்கு மாட்டி இறந்து விட்டதாகவும் அதை காவல் நிலையத்திற்கு தகவல் ஏதும் தராமல் மறுநாள் 14ஆம் தேதி இறந்த பிரகாஷ் உடலை அவரது மனைவியின் வற்புறுத்தலின் பெயரில் உறவினர்கள் கூடி எரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இறந்து போன பிரகாஷின் மனைவி நாகலட்சுமிக்கும் அதே தெருவை சேர்ந்த வீரையன் என்பவரது மகன் வீரகுமார், அவர் வயது 25 என்பவரிடையே கள்ள தொடர்பு என்பதை தெரிந்து கொண்ட பிரகாஷ் அவரது மனைவியை கண்டித்ததால் அவரது மனைவி நாகலட்சுமி மற்றும் வீரகுமார் இருவரும் சேர்ந்து பிரகாஷை கொலை செய்து பின்னர் தூக்கில் மாட்டிவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் ஊராரை நம்ப வைத்து ஒரு நாடகமாடி யாருக்கும் சந்தேகம் வருவதற்கு முன்பாக மறுநாள் காவல்துறையினருக்கும் தகவல் சொல்லாமல் நாகலட்சுமி போட்ட நாடகத்தை நம்பி உறவினர்கள் சேர்ந்து அவரது உடலை எரித்து விட்டதாக கூறுகின்றனர். இறந்த பிரகாஷின் பெரியப்பா திறமையன், அவருடைய பையன் பேர் சுரேஷ். அவர் வாய்மொழியாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு இன்று சென்று விசாரணை செய்து நாகலட்சுமியை காவல் நிலையம் அழைத்து பட்டுக்கோட்டை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார்கள் விசாரித்து வருகின்றனர். இதற்கு இடையில் நாகலட்சுமியுடன் சேர்ந்து வீரகுமார் நாமக்கல் பகுதியில் வேலை செய்து வருவதாக தகவல் இருந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ய அழைத்து வருவதற்காக சென்றுள்ளனர். இறந்து போன பிரகாஷுக்கு 2 பெண், ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் விசாரணையில் கிடைத்த முதல் கட்ட தகவல், பிரகாஷ் கொலை செய்யப்படும் நாளன்று நாகலட்சுமி தனது கள்ளக்காதலன் வீரகுமாருடன் தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதனை நாகலட்சுமி கணவன் பிரகாஷ் பார்த்து விட்டதால் வேறு வழியின்றி பிரகாஷின் காலை தானே பிடித்துக் கொண்டதாகவும் வீரகுமார் பிரகாஷின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் தூக்கில் தொங்க விட்டு நாடகமாடியதாகவும் கூறியுள்ளனர். இந்த கொலை நடந்து 1 வார காலம் ஆன நிலையில் இன்று தகவல் தெரிந்த பட்டுக்கோட்டை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் அதிரடி நடவடிக்கையாக நாகலட்சுமியை கைது செய்து விசாரணை செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் வீரகுமாரை தனிப்படை அமைத்து போலீசார் விரைந்துள்ளனர், அவரை கைது செய்வதற்காக விரைந்துள்ளனர். மேலும் கைரேகை மற்றும் தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர்.